லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்து விவாதிக்க லண்டன் வழக்கறிஞர் கணநாதன் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொழிலாளர் கட்சி அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாற்றத்தை பிரிட்டன் மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க? எப்படி இந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? ஆமாம், 14 வருட கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு பின்னர் இன்று லேபர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அதிக எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் பிரித்தானியாவிலும் சரி உலகளாவிய ரீதியாகவும் பொருளாதார சிக்கல்கள் இருப்பதால் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த லேபர் கட்சிக்கு பல சவால்கள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த பொருளாதாரத்தை நேர்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதன் மூலம்தான் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய தங்களுடைய வாக்குறுதிகள், தங்கள் திட்டங்களை அவர்கள் அமல்படுத்த முடியும். ஆகவே பாரிய பொறுப்புடன், பாரிய சுமையுடன், ஆனால் பாரிய வெற்றியுடன் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. இங்கு சார், அங்க பிரிட்டன்ல முதல் பெண் வேட்பாளரான உமாகுமரன் ஒரு தொகுதியில போட்டியிட்டு வென்றிருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான பரப்புரையெல்லாம் மேற்கொண்டாங்க? அவங்களுடைய வெற்றி குறித்து சொல்லுங்க. இங்கு பல தமிழர்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள். எனினும் உமாகுமரன் தான் ஒரு தமிழ் பெண்மணி சரித்திரம் படைக்கின்ற வகையில் மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கின்றார். பிரித்தானியா இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு காலனித்துவ அரசாங்கமாக இருந்தது. அந்த அரசனுடைய பாராளுமன்றமாகிய வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்திற்கு செல்லும் முதலாவது தமிழ் பெண்மணியாக உமாகுமரன் அமைக்கின்றார். அவருடைய தொகுதி அதிக தமிழர்கள் வாழுகின்ற தொகுதியாக குறிப்பிட முடியாது. ஆனால் அவர் தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு இலங்கையிலிருந்து வந்த அகதிகளாக வந்த பெற்றோருடைய ஒரு மகள் என்ற அடிப்படையிலும் அவர் தமிழச்சி என்ற அடையாளத்துடனும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அந்தளவில் ஒரு தமிழ் பெண்மணி என்ற அடிப்படையில் முதலாவது தமிழ் பெண் என்ற அடிப்படையில் இது ஒரு வரலாற்று செய்தியாக பொது பிரித்தானிய வாழ் தமிழர்கள் பார்க்கின்றார்கள். இப்போ லண்டன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் தொகுதியில் அவங்க போட்டியிட்டு வென்றிருக்கிறாங்க. அந்த தொகுதியில நீங்க சொல்லியிருந்தப்ப அந்த அளவுக்கு தமிழர்கள் அந்த தொகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப தமிழர்களை தாண்டி மற்றவர்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு இருந்திருந்ததா? நிச்சயமாக. அவர்கள் லேபர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளராகத்தான் போட்டியிட்டார்கள். அவர்கள் 2015 ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை. அதன் பின்னர் இன்று பிரதமராக பதவியேற்கவிருக்கும் கியர் ஸ்டாமருக்கு ஒரு முக்கியமான பணியாளராக, ஒரு வலதுகரமாக ஒரு ஒரு பணியில் இருந்தவர். அந்த அடிப்படையில் மிகவும் ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்க ஒரு பின்புலத்தை கொண்டு மற்றது அந்த தொகுதியில் தொழிற்கட்சி லேபர் கட்சிக்கான ஆதரவு மிகவும் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்தில் அவர் போட்டியிட்டதால் மாபெரும் வெற்றியொன்றை சந்திச்சிருக்கின்றார். பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றியை பெற்றிருக்கின்றார். இப்போ லண்டன்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓவராலா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். நிறைய இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம், அப்புறமா ஹெல்த் கேர், என்விரான்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு தொகுதியை நம்ம பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா சார்? இப்போ ஸ்ட்ராட்ஃபோர்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் என்ன, அதை எப்படி அவங்க சமாளிப்பாங்க? அவர்கள் தற்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் வந்திருக்கின்றார். ஆகவே ஆனால் அவருடைய அரசியல் அனுபவம் காரணமாக ஒரு அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை எட்டக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் அதை எட்டும் பொழுதுதான் அவர்கள் கொள்கை ரீதியான மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்னும் தொழில் கட்சியினுடைய, அதாவது லேபர் கட்சியினுடைய
கொள்கை என்று பார்க்கும் பொழுது அவர்கள் முக்கியமாக இந்த 14 வருட கன்சர்வேட்டிவ் ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் பின்னடைந்த நிலையில் இருக்கின்ற பொருளாதாரத்தை அவர்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டவாறு இந்த குடிவரவு குடியகல்வு இமிகிரேஷன் விடயத்தையும் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது தவிர இங்கு இருக்கின்ற NHS அதாவது சுகாதார சேவை தற்பொழுது மிகவும் பலவீனம் அடைந்த நிலையில் இருக்கின்றது. ஆகவே அதையும் அவர்கள் நிமித்த வேண்டி இருக்கின்றது. இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தமிழராக பிரித்தானிய பாராளுமன்றத்தை சென்றடைவது என்பது அங்கத்துவராக வருவது வெற்றி ஈட்டியது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இங்கு வாழுகின்ற தமிழர்களும் உலகளாவிய ரீதியாக தமிழர்களும் பார்க்கின்றார்கள். ஆனால் இனி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்து அதன் பின்னர் ஒரு அமைச்சராக ஒரு பதவி ஏற்கும் பொழுதுதான் தனிப்பட்ட ரீதியான ஒரு கொள்கை விடயங்களில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நிலையை அவர்கள் எட்ட முடியும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்தமைக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.